ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மதிய சாப்பாடு சூப்பராக ஒரு பீட்ரூட் சோறாக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சமாக பீட்ரூட்டு, தேங்காய் பால்லாம் ரெடி பண்ணியாச்சு. குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து பச்சை மிளகா போட்டு பொரிஞ்சதும் பட்டை, கருவாய், ஏலக்காய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டாது. பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி வெட்டி வச்சுருந்து அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு ஆல்ரெடி துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விரைவி விட்டுக்கிடலாம். பீட்ரூட்டு போட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கு தேவையான உப்பு, சோத்துக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த பீட்ரூட்டு காய் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூனு தயிர், அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஆஃப் லெமன் அதையும் புளிஞ்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். மிக்ஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை அதில் ஆட் ஊற்றி நல்லா தேங்காய் பால் அதில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த பால் விளிம்பெல்லாம் கொதிக்க ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம அரிசி கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். விளிம்பு லைட்டாக கொதித்த உடனே கழுவி வச்சுருந்த அரிசியும் போட்டு நல்லா சோறு அந்த காய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாதா மூடி போட்டு ஒரு கொஞ்சமாக அந்த தண்ணி கொதிக்கிறதுனையும் வெயிட் பண்ணிக்கிடலாம். தண்ணி நல்லா அரிசி போட்டு நல்லா தளதளான்னு நல்லா கொதித்து அந்த தேங்காய் பால் உள்ள அந்த பொங்கல் எல்லாமே அடங்கிடும். அதுக்கப்புறமா ஒரு 2 விசில் போட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா சூப்பரான ஒரு கேரட் பீட்ரூட் சோறு ரெடி ஆகிட்டு. அதுக்கு அவிச்ச முட்டை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அவிச்ச முட்டை பெப்பர் போட்டு இன்றைக்கி மதிய சாப்பாடு பீட்ரூட்டு சோறு முட்டை. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.